இது வரைக்கும் நீ கொடுத்த ஐடியாலே இந்த விபச்சாரின்னு சொல்ல சொன்ன பாரு, அதான்டா கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நாராயணா, நீ பெட்ல சிவான்னு எழுதி வச்சல்ல, அதுல தாண்டா அவன் விழுந்தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா, இந்த கல்யாணிக்கு மனோகர் மேல எப்படி திடீர்னு ஆசை வந்தது? மனோகரை கல்யாணி கல்யாணம் பண்ணிக்க போறான்னு என்னால நம்பவே முடியல. கேள்விப்பட்டதுல இருந்து தூக்கமே போச்சுடா. எப்படியாவது குழப்பணும்னு நினைச்சேன், குழப்பி விட்டாச்சு. இனிமே நிம்மதியா தூங்கலாம். Hey, you bloody cheat! I'll kill you! Kill you! Hey, விடுடா அவனை. ஏய் மனோ, ஏய் மனோ. கொலை விடுடா. எங்க ஓட? மனோ நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு கல்யாணியை பார்க்கணும். அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்களே. எதுக்காகடா இங்க வந்த? நான் கல்யாணியை பார்க்கணும். பார்க்க முடியாது. ஏன்? அவ உன்னை பார்க்க விரும்பல. என்ன? ஏய், இது பாருங்க, அவளுக்கு என்ன பார்க்க விருப்பம் இல்லைனாலும் நான் அவளை பார்க்கணும். அதுக்கப்புறம் அவ என்ன வெளியே போன்னு சொன்னா நான் போயிடுறேன். எனக்கு தெரியாம ஏதோ தப்பு நடந்து போச்சு, அது திருத்திக்க ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. தப்பு பண்ணது நீ இல்லடா, நாங்க தான். நல்ல வேலை, தெய்வாதீனமா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால நீ யாருங்கிறது எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க ஒண்ணு என்ன சும்மா தேடி வரலையே, உங்க பொண்ணுக்கு என்ன பிடிச்சதுனால தானே என்ன தேடி வந்தீங்க? ஆமா, அப்ப உன்னை பிடிச்சதை தேடி வந்தேன். இப்ப உன்னை பிடிக்கல, வெளியில போ. நன்றி கட்டவனே. யாரு நன்றி கட்டவன்? நீங்க தான் நன்றி கட்டவன். என் செலவுல பாட்டில் ஸ்காட்ச் விஸ்கி வாங்கி குடிக்கல. யாரு? நானா? ஆமா, பின்ன நானு. என் செலவுல காட்டன் 555 சிகரெட் வாங்கி ஊதி தள்ளல. நானா? ஆமா. இதெல்லாம் உனக்கு கிடைச்சதுனால தானே எனக்கும் உன் பொண்ணுக்கு இருந்த லவ் தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிச்ச. அட கடவுளே, என்னங்க இவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஐயோ ஐயோ, பார்வதி பார்வதி, இந்த அயோக்கிய போய் சொல்றத நம்பாத. பொய் பொய். இவன் காசுல நான் பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்கல. அறிவு கட்டவனே, இங்க இருந்து போறியா இல்லையா? ஏ கிழவா, எங்க என் மூஞ்ச நல்லா பார்த்து சொல்லு. நீ போட்டிருக்க பேண்ட் சட்டை அது டசன் கணக்குல பெத்த பர்பால் கிட்ட வாங்கி கொடுத்து அனுப்பல. அவ்வளவு ஏன் நீ போட்டிருக்கிற பிரெஞ்சு சட்டி அது கூட ஏன் செலவுல வாங்கி கொடுத்ததான். வெளியே போடா ராஸ்கல். இப்ப நான் கல்யாணியை பார்த்தாகணும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது மட்டும் நடக்காதாமா.
கல்யாணி, நான் உன்கிட்ட சில உண்மைகளை சொல்லி ஆகணும். என் மேல கொஞ்சமாவது அன்பு இருந்தா தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. அஜந்தா லாட்ஜ்ல 23ஆம் நம்பர் ரூம்ல நான் தங்கி இருக்கேன். நாளை காலையில 8 மணி வரைக்கும் உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன். ஒரே ஒரு நிமிஷம் என்ன வந்து பார்த்துட்டு போயிடு. நீ மட்டும் வரலனா அதுக்கப்புறம் இந்த உலகத்துல யாருமே என்ன பார்க்க முடியாது. ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்டுட்டு போயிடு. அதுக்கப்புறம் உன்னை நான் எப்பவுமே தொல்லை பண்ண மாட்டேன். பிளீஸ், ஒரே ஒரு நிமிஷம் பிளீஸ். என்னப்பா இதெல்லாம்? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இந்த ஆள் இதையெல்லாம் செஞ்சாலும் செஞ்சிருப்பாரு. பார்வதி, உன் மேல சத்தியமா நான் வாங்கவே இல்ல. பாரு, நான் தான் புரட்சி சட்டி போட மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல. இந்தாமா, நீயாவது கேளு. யாருமே நான் சொல்றத கேட்க மாட்டீங்களா? அவன் சொல்றத மாத்திரம் நம்புறீங்க. அவன் என்ன பெரிய ஹரிச்சந்திரனா? என்னைக்காவது வெளிவர போகுது. ஏதோ நாடகம் ஆடி இருக்காங்க. பெருமாள் கிட்ட கேட்டா இனிமே பெருமாளுக்காக காத்துட்டு இருக்கல, பிரயோஜனம் இல்ல. இப்பவே லேட் ஆயிடுச்சு. வாங்க, எதுக்கும் அந்த லாட்ஜ் போய் பார்க்கலாம். நீ சும்மா இருக்க மாட்ட. தயவு செய்து எனக்காக வாங்க. பெரிய அவஸ்தை வந்து தொலை. ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணிட்டீங்களா? பண்ணியா சார்? இவனுக்கு தெரிஞ்சவங்க யார் வந்தாலும் விடாதீங்க. சரி சார். ஆனா நமக்கு தெரிஞ்சவன் காட்டிக்க வேணாம். முதல்ல இந்த ஊரை விட்டு போய் ஆகணும். இப்படி ஒரு ட்ரெயின் இருக்கு. வாடா வாடா. ஏய் வாடா. என்னடா சொல்ற? நீ நார்மலா பேசினதே புரியாது. சவுண்ட் இல்லாம பேசினா சுத்தமா புரியல. என்னடா சொல்ற? செவிட்டு முண்டா, ரயில்வே ஸ்டேஷன் எங்கடா? ஸ்டேஷன் எங்க? ரயில்வே ஸ்டேஷன்